இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லாலேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நாம் சாதாரண உள்பாவாடை தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அம்பர்லா பாவாடை வர்றதுக்கு முன்னாடி, அதாவது இந்த 7 பார்ட் 8 பார்ட்டுன்ற பாவாடைகள்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாதாரண பாவாடைகள் தான் நம்ம ஊரில் இருந்தது. இப்போ அந்த பாவாடையை கூட பிகினர்ஸில் நிறைய பேர் இப்போ அந்த மாதிரி இதுலேருந்து தான் ஆரம்பித்து தைப்பாங்க. அதுக்கு பிறகு தான் நம்ம இந்த மாதிரி அம்பர்லா கட்டுக்கெல்லாம் வர முடியும். இப்போ இந்த பாவாடைக்கு நம்ம உயரம் 35 அப்படின்னு நமக்கு உயரம் இடுப்போட சுற்றளவு மட்டும்தான் இருக்கும். நம்ம அந்த அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படின்றது நம்மளோட விருப்பம். இது சாதாரண ரேஷன் புடவை. இதில் தான் நிறைய பேர் பழகுவாங்க. இப்போ இந்த கரைகளை நம்ம வெட்டி எடுத்துடலாம். சரிங்களா? இந்த கரைகள் நமக்கு தேவையில்லை. இப்போ பாவாடைக்கு நமக்கு தேவையான உயரம் 35 பொழுது நம்ம கீழே மடித்து வச்சு தைக்க போகிறோம் இல்லைங்களா? அந்த ஓரத்தில் பாட்டம் நம்ம மடித்து வச்சு தைக்க போகிறோம். அந்த தைக்கிறதுக்கு உண்டான ஒரு 1.5 இன்ச்சை கூடுதலாக எடுத்துக்கலாம். 36.5 எடுத்துப்போம். எடுத்துக்கிட்டு, அதாவது நம்ம மேலேயும் நாடா வச்சு தான் தைக்க போகிறோம். இதே நாடாவியை கூட நம்ம இந்த கட் பண்ணின நாடாவியையும் பயன்படுத்திக்கலாம். இப்போ நம்ம இந்த 2 பக்கமும் பார்டரை கட் பண்ணிட்டோம் இல்லையா? பார்டரை கட் பண்ணின உடனே இந்த உயரத்தையே நம்ம 35 அப்படின்றத 36.5 அளந்து எடுத்துக்கிட்டோம். இந்த அகலம், இந்த புடவையோட இந்த மேலும் கீழும் இந்த பார்டரை கட் பண்ணின பிறகு இந்த 2 பார்டருக்கும் இடையில் இருக்கிற இந்த அகலத்தையே நம்ம அப்படியே சுற்றளவாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இந்த பாவாடையுடைய இந்த கோடு நீளமாக வர்றதால பாவாடையுடைய சுருக்கத்தோடு இந்த கோடுகள் இணைஞ்சிரும். அதனால் அது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியாது. சில பேர் இந்த பார்டரை மேலே வைப்பாங்க, கீழே இந்த பார்டரை மடித்து தைப்பாங்க. அந்த மாதிரி தைச்சிங்கன்னா அதில் அவ்வளோ ஃபினிஷிங் இருக்காது. துவைச்சி காய போடும்பொழுது கூட இந்த கோடுகள் இந்த நெய்த அந்த கோடுகள் நேர் இந்த மாதிரி தான் இருக்கும். அது உங்களுக்கு பாவாடையில் அப்படி படிப்படியாக வட்டமான கோடாக தெரியும். உடம்பை சுற்றி அந்த வட்டமான கோடு மாதிரி தெரியும். நம்ம இப்படி வச்சோம்னா இந்த கோடுகள் அப்படியே அந்த சுருக்கத்தின் இடுப்பில் வைக்கிற அந்த சுருக்கத்தோடவே இணைஞ்ச மாதிரி நீளமாக இருக்கிறதால ரொம்ப வித்தியாசமாக இருக்காது. இப்போ இந்த 36.5 அப்படின்ற கணக்கில் நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மேலும் கீழும் இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, நம்ம 2 பாகமாக எடுத்துக்க போகிறோம். இந்த 36.5ன்ற ஒரு அளவை அப்படியே ரெட்டையாக மடித்து போட்டு எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? எடுத்துக்கிட்டு இந்த இடத்த இப்போ நம்ம கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெட்டையாக போட்டதால் இது ஒரு பாகம், இது ஒரு பாகம். இந்த இடுப்பு கிட்ட நம்ம இங்கே ப்ளீட் வச்சு நாடா வச்சு தைக்க போகிறோம் இல்லையா, இதையும் நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஜாயிண்ட்டையும் நம்ம அப்படியே பிரித்து கட் பண்ணிக்கலாம். இதை கட்டாயமாக நீங்கள் கத்திரியில் பொறுமையாக தான் கட் பண்ணணும். அப்படியே கிழிச்சு விட்டுறாதீங்க. கட்டாயமாக கிராஸ் கோஸாக போயிடும். அது கிராஸான ஒரு பீஸாக வந்துடும். இப்போ இதை தான் நாம் இடுப்புக்கு, அதாவது இந்த கரைகள் இந்த 2 பக்கமும் அந்த ஓரம் நம்ம கிழிச்சதை தான் ஜாயின் பண்ணிட போகிறோம். இந்த 2த்தையும் ஜாயின் பண்ணிட போகிறோம். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கரை தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக நான் விட்டு கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்த இடுப்புக்காக மடித்து தைக்க போகிறோம். இந்த 2 கரையும் ஜாயின் பண்ணிட்ட பிறகு இதை கீழ்பாகத்தில் மடித்து தைக்க போகிறோம். ஒரு இன்ச்சு அளவுக்கு பட்டையாக மடித்து தைச்சிட போகிறோம். வாங்க தைக்கிறத பார்ப்போம். இடுப்போட சுற்றளவு 30 இன்ச்சு. சரிங்களா? இப்போ நம்ம இந்த 2 கரைகளையும் ஒன்றா வச்சு முதல்ல ஒரு பக்கத்தை தைப்போம். இப்போ இடுப்போட
அதாவது இந்த சைடு ஜாயின் பண்ணினது இன்னொரு பக்கத்தை நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நாடா வைக்கிறதுக்கு வசதியாக மேல் பாகத்தில் மட்டும், கீழ்பாகத்தை உருட்டி தைக்க போகிறோம், மேல் பாகத்தில் மட்டும் இது வந்து ஒரு 6-7 இன்ச்சுக்கு இந்த லென்த்து, 6-7 இன்ச்சு லென்த்துக்கு இப்படி உருட்டி தைங்க. தைக்கும் பொழுது இந்த கீழ்பாகத்தை அப்படி சேர்ந்த மாதிரி வர்ற மாதிரி, இப்போ இங்கே நல்லா பட்டையாக ஆரம்பிக்கிறீங்க, இங்கே வரும்பொழுது அப்படியே குறுகலாக முடித்து அப்படியே இந்த கிளாத்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரியே இப்போ இன்னொரு பக்கம் தைக்கும் பொழுது நம்ம ஆப்போசிட்டில் அதே மாதிரி தைக்க போகிறோம். ஏன்னா ரெண்டுத்தையுமே நம்ம அதே மாதிரி மேலே இருந்து ஆரம்பிக்கக்கூடாது. ஒன்று மேலே இருந்து இப்படி ஆரம்பித்தோம்னா இன்னொன்று இப்படி இருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம தைக்கிற பாகம் இது வந்து உள்பக்கம், நல்ல பாகம் இப்படி அதே மாதிரி தான் ஆரம்பிக்கிறோம். இதை வந்து இப்போது இந்த இடத்த குறுகலாக்கிட்டோம், மேலே நல்லா அகலமாக்கிட்டோம். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு கூட கடைசியாக இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமும் இதை உருட்டியும் தைக்கிறவங்களும் உண்டு. எப்படி வேணால் தைக்கலாம், எல்லாமே ஒன்று தான். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம நல்லா சம அளவில் வச்சுட்டு இந்த நம்ம முடித்த இடத்துக்கும் கொஞ்சம் மேலே நல்லா ஸ்டார்ட் பண்ணி ரஃப் தையல் ஓட்டி எடுத்துக்கிட்டு வந்துடலாம். ஏன்னா இந்த நுனியில் ஆரம்பிச்சிங்கன்னா பிசுறு தெரியறதுக்கு வாய்ப்பாயிடும். அதனால் கொஞ்சம் மேலே, அதனால தான் ஒரு 7 இன்ச்சுக்கு நல்லா 6-7 இன்ச்சு உயரத்துக்கு அந்த மடிப்பை அடிச்சுக்க சொன்னேன். இப்போ நாம் கீழ்பாகத்தை அப்படியே மடித்து ஒரு பட்டையாக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பட்டையாக வச்சு ஒரு ஓர தையல் போடுவோம். இது வந்து நல்லா ஒரு 1 இன்ச்சுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப பெருசாக பட்டையாக வேணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இடுப்போட சுற்றளவு 30 இன்ச்சு அப்படின்னும் பொழுது அவங்க இடுப்பை சுற்றி நம்ம எடுக்கிற அளவை விடவுமே ஒரு 3 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஒன்று மேலே ஒன்று அந்த பாவாடை, அதாவது நம்ம அம்ப்ரெல்லா கட்டு மாதிரி இல்லாமல் இப்போ இந்த பாவாடை வந்து கட்டும் பொழுது இப்படி ஒன்று மேலே ஒன்று இப்படி வரணும். இப்படி வந்தால் தான் இந்த ஹோல்ஸ் வந்து தெரியாது. ரொம்ப கரெக்டான அளவு எடுத்த அளவுக்கே நம்ம தைச்சிட்டோம்னா இங்கேயே அவங்களோட இடுப்பில் கட்டுற இடம் இங்கே நின்றுடும். அப்போ இந்த ஹோல்ஸு அப்படியே தெரியும். அதனால் நல்லா ஒரு 2.5லேருந்து 3 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் அதை கூட்டிக்கோங்க. அது வந்து 27ன்றது நான் 30ன்னு அந்த 3 இன்ச்சை கூட்டி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நம்ம தைக்கும் பொழுது எல்லாமே ஈவனாக உங்களுக்கு அந்த ஃப்ரில் எல்லாமே நம்ம அந்த ப்ளீட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, மடிப்பாக வைக்கிறது எல்லாமே சரியான அளவில் வரணும். அதாவது ஒரு இடத்துல அதிகமாகவோ ஒரு இடத்துல குறைவாகவோ வந்தால் நல்லா இருக்காது. இது வந்து கட்டாயமாக நான் சொல்கிறது ஸ்கூல் யூனிஃபார்ம் தைக்கிற அந்த குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி தான் செய்யணும். அதை வந்து ஒரு சரியான மெஷர்மெண்ட்டாக வச்சுட்டு தைச்சோம்னா குழந்தைகளுக்கும் சரி, பட்டு பாவாடை எது தைக்கிறதா இருந்தாலுமே இந்த மாதிரி விஷயங்கள் தைக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரி சரியாக எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவை நான் இடுப்போட இந்த அளவு, இது வந்து பாதியில் இருக்கிற இந்த அளவு இல்லையா, 2 பாகம். இப்போ இதை வந்து அப்படியே மடித்து 4ஆக மடிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இதை 4ஆக மடிச்சுட்டு இந்த நடு பாகத்தை நம்ம ஒரு நாட்சம் போட்டுக்கலாம், அல்லது உங்களுக்கு அது சரியாக வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல ஒரு அடையாளமும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பாவாடையை 4 பாகமாக போட்டாச்சு. 4 பாகமாக அதை, அதாவது இந்த நம்ம தையல் போட்ட இடுப்பில் இருந்து இங்கே ஒரு அடையாளம் நடுவு பாகத்தில் குறிச்சிருக்கோம், அது ஒரு அடையாளம். அதுக்கு பிறகு
ஜாயின் பண்ணின இந்த சென்டர் தையல் அது ஒரு அடையாளம். அதுக்கு பிறகு இன்னொரு சென்டர் பார்த்து போட்டோம் இல்லையா, இங்கே ஒரு அடையாளம். அதுக்கப்புறம் இது 4வது பாகம். கரெக்டாக இந்த எண்டில் வந்து முடிஞ்சிருது இல்லையா. இதை 4 பாகமாக சரி பங்காக போட்டுட்டோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம நாடாவையும் அவங்க இடுப்பை சுற்றி டபுளாக கட்ட போகிறாங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு 70 இன்ச்சாக இந்த நாடாவை எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு சுத்தோட இன்னொரு சுற்று இடுப்பை சுற்றி தான் கட்டுவாங்க இல்லையா. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம அது கட்டுறதுக்கும் அதுக்கு பிறகு அதை கட்டி சுங்கு போடுறதுக்கும் ஒரு சுற்று இடுப்பை சுற்றுறதுக்கும் சுங்கு போடுறதுக்குமா சேர்த்து வச்சு 70 இன்ச்சாக நான் எடுத்திருக்கேன். சரியா. இப்போ இந்த 70 இன்ச்சில் இருக்கிற இந்த நாடாவை நம்ம அப்படியே சம பங்கு சரியாக இதை போடுறோம். இப்போ இதை தான் நம்ம அந்த 30 இன்ச்சுன்ற அளவுக்கு அளக்க போகிறோம். அப்போ வந்து நம்ம இதில் 4 பாகமாக போட்டோம் இல்லையா, பாவாடையில் 4 பாகம் போட்டோம். அதையே நம்ம இந்த நாடாவிலையும் வச்சுட்டோம்னா ஒவ்வொரு அளவுக்கும் நடுவில் அந்த நாடா வந்து ட்ராவல் பண்ணணும். இப்போ 30 இன்ச்சுன்னும் பொழுது நம்ம இதை சம பங்காக மடித்து வச்சுருக்கோம் இல்லையா, 15 இன்ச்சில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிறது ரெட்டையாக வச்சுருக்கோம். ஓகேவா. இப்போ இந்த ரெட்டையாக இருக்கிறதுல இந்த 15ல் பாதி சரியான அளவு 7.5 இல்லைங்களா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ அந்த 7.5ன்றதில் நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். சரியா. இப்போ அதுக்கப்புறம் இந்த டேப்போட முதல் பாயிண்டில் வந்தாச்சு, இந்த ஆரம்பத்தில் வந்தாச்சு. இப்போ இந்த 15ன்ற அந்த பாகத்தை அப்படியே ரெட்டையாக பார்த்தோம்னா 15, ஒத்தையாக பார்த்தோம்னா 30. இப்போ 4 பாகமாக அதை பிரிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த 4 பாகமும் சரியாக வந்துடும். இதுதான் சென்டருங்கிறதால இங்கேயும் நமக்கு கட்டாயமாக ஒரு அடையாளம் அங்கேயும் தேவை. ஏன்னா அந்த அடையாளம் இருந்தால் தான் நாம் அந்த பாவாடையில் வச்ச அடையாளத்துக்கு கரெக்டாக அந்த ட்ராவல் பண்ண முடியும். அப்போ உங்களுக்கு ரொம்பவே சரியான அளவாக கிடைக்கும். இப்போ நம்ம முதல் வச்ச இந்த அடையாளத்தை தான் ஆரம்பமாக வைக்க போகிறோம். சரியா. இப்போ இந்த ஆரம்பத்தில் நம்ம இந்த பாவாடையுடைய முதல் பாகத்தை ஆரம்பிக்கிறோம் இங்கே வச்சு. இப்போ இந்த நாடாவில் இருக்கிற அந்த அடையாளமும் இந்த 7.5 இன்ச்சில் வச்சு இந்த நாடாவோட இந்த தொடர்ச்சி இந்த அடையாளம் வரைக்கும் நாம் பாவாடையில் வச்ச இந்த அளவு இங்கே வரணும். சரிங்களா. இப்போ இந்த அளவு இங்கே வரணும். அதுக்குள்ளே நீங்கள் எப்படி பிளேட்டுங்களை கரெக்டாக பார்த்து மடித்து இந்த கோடோடு இந்த கோடு சரியாக இணையிற மாதிரி வைங்க. அதுக்கு பிறகு இதோடது இன்னொரு நடு பாகத்தில் இங்கே ஒரு அடையாளம் வச்சோம் இல்லையா. இப்போ இதில் வந்து நமக்கு ஜாயிண்ட்டு தான். இந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக இந்த இடத்துல பொருந்துகிற மாதிரி இப்படி வைக்கணும். வச்சு அதுக்குள்ளே இந்த கிடைக்கிற இடத்த அழகான ப்ளீட்டுகளாக சரிப்படுத்தி சம விகிதத்தில் வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த 3வது இடமும் நம்ம பாவாடையில் வச்சிருக்கிற இந்த அளவும் இந்த 3வது அளவும் ஒன்றா மீட் பண்ணணும். சரிங்களா. அதுக்கு பிறகு சரியாக இந்த 4வது அளவு. இப்போ உங்களுக்கு அதில் மிச்சமாக போகிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. நீங்கள் நம்ம எல்லாமே சரியாக அளந்து வச்சுக்கிட்டோம். ஓகேவா. இங்கே வந்து நமக்கு முடியணும். இப்போ முடியும் பொழுது நீங்கள் இந்த பாவாடையை ஆரம்பிக்கிறது நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேல் பாகம் நம்மளை நோக்கி இருக்கணும். நம்ம வைக்கிறது அடி பாகத்தில் தான் இந்த நாடாவை வைக்கிறோம். இதை வச்சு நம்ம தச்சு முடித்த பிறகு இதை அப்படியே திருப்பி, அதாவது இது நல்ல ஒரு ஃபினிஷிங்காக மேலே நல்ல ஃபினிஷிங் தெரியணுன்றதுக்காக நம்ம ஃபைனலாக தான் மேலே மடித்து தைக்கிறோம். அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஓகேவா. அதை மடித்து தைக்கும் பொழுதே நம்ம இந்த பிசுறுகளை எல்லாமே அழகாக மடித்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த கோடுகள் தான் உங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். நீங்கள் பட்டு பாவாடையிலேருந்து பினோஃபார்ம் வரைக்கும் எது தைச்சாலுமே இந்த முறையை கையாண்டு பாவாடைகளை தைங்க. இப்போ முதல்ல நீங்கள் வச்சு கூட பார்த்துக்கலாம். உங்களோட பார்வைக்கு
நீங்கள் சரியாக வச்சு பார்த்து உங்களுக்கு இந்த கோடில் சரியாக வந்து மீட் ஆகுதா அப்படின்ற அளவுக்கு இதை வச்சு பார்த்துட்டு கூட இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிட்டு கூட இதுக்கேற்ற மாதிரி இந்த இடங்களை சரியாக அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வைக்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தடு. இப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல ஒரு பாகத்தில் அதிகமான ப்ளீட் போயிட்டு இன்னொரு பாகத்தில் குறைவான ப்ளீட் வந்து அந்த மாதிரியெல்லாம் மிஸ்டேக்ஸ் ஆகாமல் இந்த மாதிரி தைச்சிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல நீங்கள் 4 தான் வைக்கிறீங்க அப்படின்னும்போது அடுத்த கட்டத்துலேயும் நீங்கள் அதே 4 வைக்கலாம். இப்போ இந்த 2 கோடும் ஒன்றா மீட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ அடுத்தது நம்ம அதே மெத்தடு தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ கரெக்டாக இந்த பாயிண்டில் வந்து முடிச்சாச்சு. இந்த இடத்த நம்ம எப்படி தைக்க போகிறோம்னா, இந்த பிசுறு உங்களுக்கு மேலே தெரியுது இல்லையா? இதை அப்படியே நீங்கள் மடித்து பார்த்தீங்கனாலே ஃபுல்லாக நம்ம ஆரம்பத்தில் இருந்தே இப்படியே வரும் இல்லைங்களா? இது வந்து மேல் பாகம். நமக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இந்த நுனியை நீங்கள் இப்படி மடிச்சுக்கோங்க. நுனியை மடிச்சுட்டு அதுக்கு பிறகு இதை இப்படி வச்சு நம்ம இந்த மேல் பாகத்தை அது மேலே வைக்கிறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். அந்த பிசுறும் நமக்கு இந்த நுனியில் வெளியே தெரியாது. இப்போ இந்த நமக்கு இருக்கிற இந்த எட்ஜஸ் எல்லாமே அப்படியே உள்ளே வச்சு நம்ம இப்படி மடித்து தைக்கிறோம். மேலே இந்த கரை பாகம் மேலே வர மாதிரி வச்சிடறோம். வச்சுட்டோம்னா நமக்கு எந்த பிசுறும் தெரியாது. உங்களுக்கு கரை பாகம் வரல அப்படின்னு இருந்ததுன்னா கூட நீங்கள் இதை இப்படி கொஞ்சம் ஒரு மடித்து வச்சு தைக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லாவே இருக்கும். சரி, அந்த பாவாடையோட எண்டு வரும்பொழுதும் ஒரு ரஃப் தையல் ஓட்டிட்டு அப்படியே நாம் இந்த அடுத்த நுனி இதையும் இந்த நாடாவோட நுனியை இப்படியே தான் வச்சு மடித்து அப்படியே தச்சுக்கிட்டே வந்துடலாம். இப்போ இந்த நுனி வரும்பொழுதும் நாம் அதே தான் பண்ணுறோம். இப்படி ஒரு பக்கத்தை நல்லா அந்த மடித்து வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த உள்ளே இருக்கிற அந்த பிசுரை முதல்ல இப்படி மடிச்சிடுறோம். மேலே இருக்கிற இந்த நல்ல பாகத்தை, அதாவது இந்த கரை பகுதியை இப்படி மடிக்கிறோம். இப்போ அதை நல்லா நம்ம நுனியெல்லாம் ரஃப் தையல் போட்டு முடிச்சாச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸியான உள்பாவாடை தைக்கிற விதம். இந்த பாவாடை இந்த அம்மாவுக்காக தைச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.